8 வருடங்களுக்கு முன்னர் நான் துபாய் வருவதற்கு ஊரிலிருந்து புறப்படும் சில மணி நேரம் இருக்கின்ற தருவாயில் இறைவனை தொழுது ஒரு பிரார்த்தனை செய்தேன். வெளிநாட்டு வாழ்க்கையில் நல்லதொரு நண்பனை துணையாக தந்துவிடு என்பதே அந்த பிரார்த்தனை. கேட்டு ஏறத்தாழ 8 வருடங்கள் கழிந்து விட்டன. அந்த 8 வருடங்களில் நடந்தது என்ன? இன்று நான் திரும்பி பார்க்கிறேன். துபாயில் நான் அதிகம் பழகியவர் என்றால் அது இந்திய நாட்டு நண்பன் துவாஹிர் தான். இன்று மொத்தமாக வெளிநாட்டு வாழ்க்கையை நிறைவு செய்துவிட்டு அவரது நாட்டுக்கு திரும்பி செல்கிறார். அதனால் அவரை வழி அனுப்புவதற்காக அபுதாபி விமான நிலையத்துக்கு நான் சென்றிருந்தேன். வழி அனுப்பிவிட்டு வீடு வந்தும் சேர்ந்து விட்டேன். அவன் துபாயில் என்னோடு இருந்த காலங்கள் இப்போது நினைவுக்கு வரும் போதெல்லாம் நான் ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள்கிறேன். நான் வெளிநாட்டில் நல்லதொரு நண்பன் வேண்டும் என்று கேட்ட கோரிக்கையை இறைவன் அங்கீகரித்திருக்கிறான் என்பதே அது. அடுத்தவரிடம் கடன் கேட்டுப்பார், பணத்தின் அருமை புரியும். இந்த தத்துவம் தோற்று போனது எனது அன்பு நண்பன் துவாஹிரிடம்தான். நான் வெளிநாட்டுக்கு வந்த ஆரம்ப காலம் அது. நண்பன் துவாஹிரோடு நட்பு அரும்பி இருந்த வேளை அது. அக்கால பகுதியில் எனது சொந்த ஊரில் என் சகோதரி ஒருவருக்கு திருமணம் நடைபெற இருந்தது. என் நிலைமையை உணர்ந்த நண்பன் எனக்கு 2500 திர்ஹம்ஸ் கடனாக தந்து உதவினான். அக்கால பகுதியில் அவனுடைய சம்பளம் 3000 திர்ஹம் தான். இவனுடைய மாத சம்பளத்தை நம்பித்தான் அவனது குடும்பமே இருந்தது. அடுத்த மாதம் சம்பளம் எடுத்து அனுப்புகிறேன் என்று வீட்டுக்கு தகவல் கொடுத்தான். அந்த நேரத்தில் அது எனக்கு பெரும் உதவியாக இருந்தது. அந்த பணத்தை ஏறத்தாழ 2 வருடங்களின் பின்புதான் நான் கொடுத்தேன். இதில் வியப்பு என்னவென்றால், நான் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கும் வரை முகம் சுளிக்காமல், நடத்தையில் வேறுபாடு காட்டாமல் அவன் என்னோடு நடந்து கொண்ட விதம், நல்ல நண்பன் ஒருவன் இவ்வாறான வேளைகளில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவன் எனக்கு நாசுக்காக கற்றுத்தந்ததுதான் என்பதே. நீ எது சொன்னா? நம்பர் எடுத்த மொபைல் நம்பர். பொதுவாக வெளிநாட்டு வாழ்க்கையில் கிடைக்கின்ற நட்பு நிரந்தரமானது என்று சொல்ல முடியாது. பல்வேறு நாடுகளிலிருந்து பறந்து வந்திருக்கிறோம் தொழில் வாய்ப்பு தேடி, சேர்ந்து உழைக்கிறோம், பிரிந்து செல்கிறோம். இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. அவரவர் வேலையைத்தான் இங்கு பார்ப்பார்கள். மற்றவர் மீது அக்கறை எடுப்பது குறைவு. அதிலும் பண விடயங்களில் உதவி செய்வது என்பதெல்லாம் மிக அரிதிலும் அரிது. இவை எல்லாவற்றையும் மீறி உண்மையான நல்ல நண்பராய் துவாஹிர் என்பவர் இருந்தார். அவருக்கென்று ஒரு வீடியோவை பதிவிட அவ்வளவு விடயங்கள் இருக்கின்றது. துபாயில் தகுதியான இடத்தில், தரமான சம்பளத்தில், பொருத்தமான பதவியில் இறைவன் என்னை அமர்த்தி இருக்கிறார். வாரம் தோறும் வந்து போகும் சனி ஞாயிறு தினங்களில் துபாய் நகரை சுற்றி பார்க்கும் ஆசை என் கால்களுக்கு கட்டளையிடும். வெறுமனே சுற்றி பார்ப்பதை விட அதை பயனுள்ள பொழுதாக மாற்றினால் என்ன என்ற வினாவை எனக்குள்ளே விதைத்தான் நண்பன் துவாஹிர். துபாய் அபாயாவிற்கு இலங்கையில் நல்ல கிராக்கி இருக்கிறது அல்லவா? அந்த வியாபாரத்தை இனி வரும் நாட்களில் மேற்கொண்டால் என்ன, வருமானம் தரும் அல்லவா என்றதொரு பாரியதோர் வியாபார முயற்சியை என் தோளில் அவன் தூக்கி வைத்தான். சொன்னதோடு மட்டும் நின்று விடாமல் உயர்தரமான அபாயாக்களை எவ்வாறான வியாபார தலங்களில் கொள்வனவு செய்யலாம் என்ற வழிகாட்டலையும் எடுத்து சொன்னான். துபாய் நகரானது சுற்றுலா சென்று சுதி பண்ணுவதற்கு மட்டுமல்ல, வியாபாரத்துக்கும் பேர் போன இடம் என்பதை காட்சிப்படுத்தி நின்றான். எடுக்கும் முயற்சியில் எவ்வளவு தூரம் அக்கறை செலுத்தினால் வெற்றி பெறலாம் என்பதை அவன் நன்கு விளங்கி இருந்தான். தொழில் புரியும் இடத்திற்கு காலையில் 7 மணிக்கு சென்று இரவு 9 மணிக்குத்தான் தங்கும் இடத்திற்கு வந்து தரிப்பான். இரவு சாப்பாடு உண்டுவிட்டு என்னுடன் புறப்படுவான். நகரத்தின் கடை வீதிகளுக்கு சென்று நல்ல ஆடை வகைகளை கொள்வனவு செய்ய, அநேகமாக அந்த கொள்வனவுகள் நிறைவடைய கடிகாரமுள் இரவு 1 மணியை தொட்டு நிற்கும். அதன் பின் உறங்கி மறுநாள் வேலைக்கு காலை 7 மணிக்கு சென்று விடுவார். குறைந்த விலையில் தரமான பொருளை வாங்கிவிட்டோம் என்ற மன நிறைவு பெற வேண்டும் வாடிக்கையாளர்கள். அந்த திருப்தி தான் நமது வியாபாரத்தில் உயர்ச்சி தரும் என்பதை விளக்கினான். அதன் வழி செய்தேன்.
லாபமடைந்தேன். இன்று அவன் இந்தியா சென்று இறங்கிவிட்டான். வியாபார கடலுக்குள் மூழ்கி முத்தெடுப்பான் என்பதை முழுமையாக நம்புகிறேன். எனது சொந்த நாட்டில் நான் சந்திக்காத நண்பனை இந்திய நாட்டில் சந்தித்த பெருமை எனக்குள் இருக்கிறது. நட்பு என்றால் என்னவென்று நான் பாடப்புத்தகங்களில் படித்ததுண்டு. படிப்பில் கண்ட நட்புதனை நிஜத்தில் காண முடியாமல் தவித்ததும் உண்டு. உண்மையான நட்பை என் கண்முன்னே காட்சிப்படுத்தி என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியவன் நண்பன் இந்த துவாகிர் தான். இதனை வெறும் புகழ்ச்சிக்கு நான் சொல்லவில்லை. நட்பின் உண்மை உருவத்தை கண்ட வியப்பில் நான் விளம்புகிறேன். இன்று நான் எனது வெளிநாட்டு பிரயாணத்தில் முதற்படியில் நின்று நான் இறைஞ்சினேன் இறைவனிடம் அன்று. இந்த அளவுக்கு எனது வேண்டுதல் வியாபித்து நின்று என்னை வியப்பில் ஆழ்த்தும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அருளாளன் அன்புடையோன் இறைவன் என்பதை எவரவர் நம்புகிறார்களோ அவர்கள் கண்டுகொள்வார்கள் இறை அன்பின் ஆழத்தை.